ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரசகுல்லா ரெசிபி. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ரசகுல்லாவுக்கு நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது கொதிக்கிட்டோம். கொதித்த பின்னாடி நான் வினிகர் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வினிகரை இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கொதித்து வரும்போது நாம் இதில் விட்டோம்னா பால் நல்லா திரிஞ்சிடும். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஸோ இந்த பாலை நம்ம இப்போது வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு மெலிசான காட்டன் துணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வடிகட்டுறேன். 2-3 வாட்டி நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி இதை நல்லா அலசிடுங்க. அப்போ தான் அந்த வினிகர் ஸ்மெல், ஈவன் நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சி அது கூட சேர்த்திங்கன்னா இதே மாதிரி பால் தெரியும். அப்போவும் நீங்கள் 2-3 வாட்டி இதை வாஷ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த லெமனோட ஃப்ளேவரும் வினிகர் ஃப்ளேவர்லாம் போகும். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு தடவை நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இது வடிகட்டின பின்னாடி இப்படி இருக்குது. இதை நீங்கள் நல்லா டைட்டாக கட்டி இதெல்லாம் தொங்க விட்டுருங்க. ஸோ ஆஃப்டர் 1 ஹவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ இதை எடுத்து நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி 10 மினிட்ஸ்க்கு பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கையை இப்படி வச்சுட்டு கையால் இப்படி பிசையணும். நல்லா 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா பிசையும் போது உங்களுக்கு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி பிசையணும். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். சைடில் நம்ம சிரப் ரெடி பண்ணிடலாம் சுகர் போட்டு. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு நாம் இதே கப்பில் ஒரு 3 மடங்கு அளவு தண்ணி, ஸோ 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சிரப் நமக்கு ரொம்ப பதம்லாம் கிடையாது, ஜஸ்ட் டிக்கியாக ஆச்சுன்னா போதும், எடுத்துடலாம். இந்த சிரப்பில் நான் ஒரு 2 ஏலக்காய் அளவுக்கு தட்டி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஏலக்காய் இல்லாமல் வெனிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சிரப் அங்கே ரெடியாக இருக்க நேரத்தில் நம்ம இதை சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைஸ், உங்களுக்கு தேவைன்னா பெரிய சைஸாக கூட பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் அளவுக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருக்க எல்லா மாவையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் உருண்டையாக பிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை சுகர் சிரப்பும் கொதிச்சிடுச்சு. 1 by 1 இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லா உருண்டைகளையும் சேர்த்தாச்சு. ஸோ லைட்டாக நம்ம இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வைக்கலாம். இந்த உருண்டைலாம் நல்லா அந்த சுகர் சிரப்பை எடுத்து குடிச்சிட்டு கொஞ்சம் பெருசாக மாறும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய உருண்டையாக மாறிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரசகுல்லா குக் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, பார்த்தீங்களா, ஜூஸியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.